அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் எங்கெங்கே இருக்கிறாங்க, டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் மார்க்கெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்கிறாங்க, வாக்கிங்கிற பேரில் போகிறவங்களாம் பீச்சில் சுற்றுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மை இந்த ஒரு புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை இரவில் அவனுடைய வீட்டில் இருக்க வச்சு புனிதமான அமலை செய்ய வச்சுருக்கிறான். அல்லாஹுக்கு எல்லா புகழும். புனிதமிக்க மாதங்கள் நம்மை கடந்து விட்டன. துல்ஹஜ் மாதம் நம்ம விட்டு போயிடுச்சு. அவ்வளவு பைத்தில்லாஹி உஸ்ஸிஸ ஃபில் அர்லில் முபாரக்கா, முபாரக்கான அல்லாஹுடைய வீடு முதலிலே இந்த உலகிலே தோன்றியது என்று சொன்னால் அது அந்த காபாவாக இருக்கிறது என்பதாக சொல்வார்கள். தவ்வஃபஹா ஜமீஉல் அன்பியாஇ வல் மலாயிகா, அனைத்து நபிமார்களும் அனைத்து மலக்குமார்களும் தவாப் செய்யக்கூடிய இடமாக அல்லாஹ் அந்த இடத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அந்த புனிதமான மாதத்தில் எல்லா மக்களும் லட்சோப மக்கள் 25 லட்சம் மக்கள்னு சொல்கிறாங்க, ஒன்று கூடி இரண்டு ஆடைகள் உள்ள ரெண்டு ஆடைகளை மட்டும் வெள்ளாடைகளை அணிந்தவர்களாக மனைவி மக்களை துறந்து சொத்து சுகங்களை துறந்து பிள்ளை குட்டிகளாக துறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் உன்னை நாடி வந்துட்டேன், லப்பைக் அல்லாஹ் லப்பைக், அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்துட்டேன்னு எல்லாரும் போய் அதில் குறிப்பாக அந்த அரபாத்து தினத்தில் லட்சோப மக்கள் அழுது புலம்பினார்களே. அப்போ அல்லாஹை பார்த்து மலக்களை பார்த்து சொல்கிறார், பாருங்கள் என்னுடைய அடியார்களை, எவ்வளவு சிரமத்தோடு என்னை பயந்தவர்களாக இடத்தில் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள், பாருங்கள் என் அடியார்களை. காரணம் இதுக்கனாலில் மலாய்க்கத்து இன்னே ஜாயிலின் ஃபில்லருடைய ஹலீஃபா, அல்லாஹ் அவன் மலக்கிடத்தில் ஆலோசனை செய்தான், நான் எனது ஹலீஃபாவாக மனித வர்க்கத்தை படைக்கப் போகிறேன் என்று சொன்னபோது அவர்கள் தடுத்தார்கள். மலக்கள் சொன்னார்கள், வேண்டாம் அல்லாஹ், அவர்கள் லாலிமீன்களாக மாறிவிடுவார்கள், ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு ரத்தம் ஓட்டிக் கொள்வார்கள், உன்னை வணங்குவதற்கு சுஜூது செய்வதற்கு ருக்குயிலே நிற்பதற்கு நிலையிலே நின்று வணங்குவதற்கு நாங்கள் இருக்கிறோம், எங்களை படைத்திருக்கிறாய், நாங்கள் உன்னை அந்த அமலை செய்து கொண்டிருக்கிறோம், மனிதர்களை படைக்காதே என்று அல்லாஹ் இடத்திலே முதலிலே முட்டுக்கட்டாக இருந்தது மலக்குகள் தான். அந்த மலக்குகளை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், பாருங்கள் இந்த மக்களை நீங்கள் படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள், பாருங்கள் எவ்வளவு கஷ்டத்திற்கும் சிரமத்திற்கும் மத்தியில் இந்த மக்கள் என்னை பார்த்து என்னுடைய அன்பை வேண்டி விசுவாசித்தவர்களாக அவர்கள் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள், அவனை பிரார்த்தனையை ஒப்புக்கொள்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா மலக்குகளை சாட்சியாக வைப்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அனைத்து நபிமார்களும் தவாப் செய்த தவ்வபஹா ஜமீஉல் அன்பியாஇ வல் மலாயிகா, மலாயிகத்துமார்களும் அனைத்து நபிமார்களும் தவாப் செய்த புனிதமான அந்த இடத்திலே ஒன்று கூடி வந்தவர்களெல்லாம் இங்கே நம்மளே இருக்கிறார்கள். மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்து முடித்து வந்தவர்களாம் இங்கே இருக்கிறார்கள். அந்த புனிதமான இடத்தை பார்த்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த புனிதமான மாதம் நம்மை கடந்து விட்டது. முஹர்ரம் மாதம், முஹர்ரம் மாதத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துக்கமாக மனசரிக்காதீர்கள், சந்தோஷமாக கொண்டாடவானான்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டும் இல்லாமல் நோம்பு நோட்டு துவா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னார், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை பேரனார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அநீதிக்கு எதிராக அவர்கள் வெகுண்டெழுந்து அந்த போர்க்களம் கண்ட கர்பலா போர்க்களம் கண்ட போது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து மகளாலேயே கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால் அது உண்மையில் வருந்தத்தக்க கவலைக்கு இடமான ஒரு வேலையாக இருக்கிறது. எனவே அதை நினைத்து நாம் கவலைப்படக்கூடிய வருத்தப்படக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா பல நபிமார்களுக்கு நன்மையான காரியங்களை எல்லாம் ஆக்கியிருக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து அல்லாஹ் விடுதலை கொடுத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியிடமிருந்து ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹு தஆலா அந்த நைல் நதியின் மூலமாக அவர்களுக்கு ஈடேற்றத்தை அல்லாஹ் கொடுத்தான் அந்த மாதத்தில் தான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ரூது அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஈடேற்றத்தை கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பிய நாள் இந்த நாளாக இருக்கிறது. இது போன்ற பல விசேஷமான சம்பவங்கள் நடந்த நபிமார்களுக்கு விசேஷமான சம்பவங்கள் நடந்த நாளாக இருக்கிற காரணத்தினால் அதையும் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே துக்கமும் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே நோன்பு நோற்று அவனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கடைசி பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். புனிதமிக்க மாதங்கள் நம்மை கடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று புனிதமிக்க நாள் நம்மை கடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா தூபு இலல்லாஹி தௌபத்துன் நஸூஹா, களப்பற்ற தௌபாவாக என்னத்திலே பிரார்த்தியுங்கள், நான் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்கிறான். எனவே அவனுடைய அருள்மறையிலே நம்ம மக்கள்கிட்ட கேட்டால் தருவாங்க, தராமல் போவாங்க. அல்லாஹ்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக தருவான். அது உடனே தராட்டி கூட லேட்டாக தருவான்.
அது உடனே கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை, ஏற்படக்கூடிய தீமைகள் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். சில துவாக்களை உடனே நிறைவேற்றுவான், சில துவாக்களை தாமதித்து தருவான், சில துவாக்களை அல்லாஹ் நிறைவேற்றாமலேயே நாம் இந்த உலகை விட்டு பிறந்து விட்டால் அதனை கூலியே மறுமையில் அல்லாஹ் தருவான் என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே துவா ஒருபோது வீணாகாது. எனவே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய நல்லடியார்களாக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை என்னன்னு சொன்னால், அடியார்களுக்கு தப்பு செஞ்சால் ஒரு தண்டனை, ஒரு பாவம். நன்மை செய்யணும்னு நினச்சாலே ஒரு நன்மை. நன்மை செய்யணும் ஒரு அடியார் நினச்சிட்டா அல்லாஹ் நன்மை எழுதுறான். அதே நன்மையை செஞ்சுட்டா வேறு நன்மை, அதுக்கு நன்மை எழுதுறான். அப்போ நினச்சதுக்கு ஒரு நன்மை, செஞ்சதுக்கு ஒரு நன்மை. அப்போ அல்லாஹ் தப்பாக நினச்சா ஒரு தீமை எழுதுறது இல்லை, தப்பாக செஞ்சாதான். மலக்கள் அது கிராமன் காத்திமீன் அக்கீப் ரதீத் அலைஹிஸ்ஸலாம் அழகிய கிராமன் காத்திமீன் எழுத்தாளர்கள்னு சொல்கிறான். அந்த எழுத்தாளர்கள் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் எழுதிக்கிட்டே வராங்க, பட்டோலை எழுதிட்டே வராங்க. நாளை மறுமையில் அந்த மீசான் தெராசில் நம்முடைய நன்மை தீமை எடை போடும்போது அந்த 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 பட்டோலையை வலது கையில் கொடுத்தால் அவர் சோனவாதி என்பதாக அர்த்தம். அப்போது மாலிஹாதல் கிதாப் எல்லா யுகாதிரு சகீரத்தை ஓலா கபீரத்து எல்லா அடியார்கள் சொல்வார்களா, என்ன கிதாப் இது, நான் செய்த ஒன்றை கூட விடலையே, எல்லாத்தையும் எழுதப்பட்டிருக்குது என்ற ஆச்சரியத்தோடு அல்லாஹ்விடத்தை கேட்பார்கள் அந்த அடியார்கள். அப்போ நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த மலக்குகளை வைத்து எழுதி கொண்டிருக்கிறான். நன்மையை நினைத்தாலே நன்மை எழுதுகிறார்கள் மலக்குகள், நன்மையை செய்தால் அது டபுள் மடங்காக தரப்படுகிறது. தீமை நினைத்தால் அல்லாஹ் தீமை எழுதுவதில்லை, பாவத்தை நினைத்தால் எழுதுவதில்லை. ஆனால் பாவத்தை செய்தால் தீமை எழுதுவதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து அல்லாஹ் அடியார்கள் மீது எவ்வளவு கிருபை வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அல்லாஹுக்கு பிடித்தமான 2 சொட்டு தண்ணீர், 2 சொட்டு நீர். ஒன்று, இறைவனுடைய அச்சத்தால் நாம் பயந்து நடுங்கி அவனுடைய அச்சத்தால் விடப்படக்கூடிய அந்த கண்ணீர். இறைவனுடைய பாதையில் நாம் இந்த போரிட்டு ஷஹீதாகக்கூடிய நேரத்தில் வெளியிடக்கூடிய இந்த இரத்தம், இந்த 2 சொட்டு நீரும் அல்லாஹுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அவனை உள்ளபூர்வமாக அழுது துவா கேட்டு பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கையை கீழே இறக்குவதற்கு முன்பதாக அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விடுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் பொறுமையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்வான் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அதுபோன்ற மஜ்லிஸிலே நம்மை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஜமாத்தோடு தொழுகையை தொழுதவர்களாகவும் பரலான கடமை நிறைவேற்றியவர்களாகவும் அடுத்து அல்லாஹ் செய்யக்கூடிய கடமையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஓதக்கூடிய ஸலவாத்தை நாம் ஓதியவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அடுத்து அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மனிதர்களுக்கு உள்ளத்திற்கு சாந்தி தரக்கூடிய திக்ர் மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எனவே அந்த திக்ரை செய்வதற்காக அல்லாஹ் நம்ம இருக்க வைத்திருக்கிறான். எனவே இந்த சபையிலே நம்ம இருக்க வைத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நம்முடைய ஹாஃபிஸா பேசுவாங்க. அதைத் தொடர்ந்து திக்ர் மஜ்லிஸ் நடக்கும். எல்லாரும் ஓர்மையோடு உள்ளச்சத்தோடு அந்த திக்ரை செய்து பாவ மன்னிப்பு துவாவை கேட்டவர்களாக நம்முடைய அனைத்து தேவைகளும் துவா கேட்பாங்க. உள்ளபூர்வமாக ஆமீன் சொல்லி அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனையாக நாம் ஆக்குவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸல்லு அலன் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான மாபெரும் கிருபையை கொண்டு இந்த புனிதமான சலவாத் மஜ்லிஸில் இந்த வாரமும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வாரமும் நம்ம இது சம்பந்தமாக நமக்குள் சில உரையாடல்கள் பண்ணும் பொழுது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட நினைவு கூறுதலை பற்றி பேசும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த புனிதமான சலவாத் மஜ்லிஸில் இந்த வாரமும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்கிறதுக்கு நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த வாரம் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துட்டான்னு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறோம்ல. ல இன் ஷக்கர்த்தும் ல அஸீதன்னக்கும் சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆனில் வாக்கு கொடுக்குறான். நீங்கள் நன்றி செலுத்தினா நான் அந்த காரியத்தை அதிகப்படுத்தி தருவேன்றான். நாம் ஸலவாத் மஜ்லிஸில் இந்த வாரமும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோர்களுக்கும் அல்லாஹ் கிருபை செஞ்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்ன்றது
ஷுக்குரினுடைய தலை, ரசு ஷுக்குர், நன்றியினுடைய தலைமையே அல்ஹம்துலில்லாஹ் தான். அப்போ அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய பாக்கியம், இதனுடைய பரக்கத்தை கொண்டு நமது வாழ்நாள் முழுக்க இந்த ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் தன்னுடைய கிருபையை கொண்டு நமக்கு கிருபை செய்வான். இன்ஷா அல்லாஹ் நசீபாக்கி தருவான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் சில விஷயங்களை நம்முடைய அடிப்படை வளமையாக வச்சுக்கிடணும். அதாவது உடல் அங்கத்தில் எப்படி ரத்தம் உடம்போடு இருக்குது, உடம்புல ரத்தம் இல்லைன்னா எப்போ மனுஷன் உயிரோடு இருக்க மாட்டானோ, அந்த மாதிரி இந்த சில விஷயங்கள் நம்மள இல்லைன்னு சொன்னால் நம்ம உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்மள அதை ஐநாக்கி வச்சுக்கிடணும். எப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நாவில் சதா அல்லாஹ் ரசூலுடைய ஸலவாத்து, எந்த நேரமும் நம்ம ஸலவாத்து ஓதுறத நம்ம வளமையாகவே வச்சுக்கிடணும். ஸலவாத்தை ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது வீண் பேச்சே வராது. நம்ம எப்போ பாரு ஸலவாத்து ஓதிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஸலவாத்து ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது எல்லா விதமான பலா முசீபத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் தாலா ஸலவாத்து அவன் ஓதுறான், மலக்குமார்கள் ஓதுறாங்க, நம்மளையும் ஓதுங்கன்னு சொல்கிறான். மூமின்களே நீங்கள் ஓதுங்கன்றான். ஸலவாத்தை பொது யா யுஹன்னாஸ், பொதுமக்களே நீங்கள் ஸலவாத்து ஓதுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான்? யா யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமான்னு சொல்லி ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாம் ஸலவாத்து ஓத ஆரம்பிச்சிட்டா எந்த ஒரு நசீபில் நம்ம வந்துடுறோம்? மோமீன்றதுக்கு மிகப்பெரிய அடையாளமே நம்ம ஸலவாத்து ஓதுனா அல்லாஹ் தாலா மோமீன்களுக்கு தான் ஸலவாத்து ஓத சொல்கிறான். அப்போ ஸலவாத்து யார் ஓத முடியும்? ஈமான்தாரிகள், மோமீன்கள் மட்டும்தான் ஸலவாத்து ஓத முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்துடுறான். அப்போது ஸலவாத்து ஓதுறது எந்த நேரமும் ஸலவாத்துவே நம்முடைய வாயில் இருக்கக்கூடிய தாத்வீக மந்திரமாகவே இருக்கணும். எந்த நேரமும் ஸலவாத்து. அந்த ஸலவாத்தை விட்டால் அடுத்தது இஸ்திக்ஃபார். நம்ம சில்சிலாவில் சரி, பையத்து வாங்கினாலும் சரி, ஸலவாத்து ஓதணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், லா இலாஹ இல்லல்லாஹ் ஸிக்ர் ஓதணும், அல்லாஹு அல்லாஹ் ஓதணும், ஃபாசன் ஃபாசி ஓதணும். இதை தான் சர்க்கார் நமக்கு முழுமையான கடமையாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம ஸலவாத்து ஓதிக்கிட்டே இருக்கணும். அதை அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இஸ்திக்ஃபார். நாம் காலையிலேருந்து நான் இரவு வரைக்கும் சரி, ஒவ்வொரு கணப்பொழுதும் ஸலவாத்துக்கு அடுத்து இஸ்திக்ஃபார் அல்லாஹ் இடத்துல பாவமணி தேடுறது. ஏன்னா எந்த நேரமும் இப்போ உலகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு காலத்தில் சாச்சா சொல்லுவாங்க, பா இந்த யாராவது ஒருத்தர் வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்கும். யாராவது ஒரு லட்சம் வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கும், இல்லைன்னா 1000 ஒரு தெருக்கு ஒரு டிவி இருக்காது. யாராவது ஒரு தெருவில், ஒரு ஐசோஸில் ஒரு வீட்டில் டிவி இருக்குன்னா, கிருஷ்ணாப்பேட்டையில் ஒரு வீட்டில் இருக்குதா, ட்ரிப்ளிகேனில் ஒரு வீட்டில், இப்படி தான் இருக்கும். அந்த வீட்டிலலாம் கூட்டமாக போய் உட்காந்துட்டு 10 பைசா 5 பைசா கொடுத்துட்டு டோக்கன் மாதிரி போட்டுக்கிட்டு, அது கலர் டிவின்னு சொல்லிட்டு முன்னால் ஒரு கலரில் ஒரு கண்ணாடி எத்திக்கி வச்சுருப்பாங்க. அப்போது அந்த டிவியை போய் பார்க்குறதுக்காக கூட்டமாக போவாங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் டிவி பார்க்குற நிலைமை இருந்தது. அப்படி இல்லைன்னா அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாளைக்கு போய் பார்க்குற மாதிரி மக்கள் இருந்தாங்க. அது ஏதோ ஒரு ஒன்று போடுவாங்க, இது ஏதோ ஒன்று போடுவாங்க. தெருவே என்னவோ அந்த ஊரடங்கு உத்தரவு போட்ட மாதிரி ஒட்டுமொத்த முகல்லாவும் அமைதியாக இருக்கும். அப்போ சாச்சா சொல்லுவாங்க, அப்பா கையில் உள்ளங்கையில் நெருப்பு வச்சா எவ்வளோ நேரப்பா தாங்குவோம், அந்த மாதிரி இருக்குப்பா. சாச்சாவுடைய மஜ்லிஸு அந்த மாதிரி இருக்குப்பா, உள்ளங்கையில் நெருப்பு வச்ச மாதிரி டிவி வந்துருச்சுப்பா, எல்லாம் ஷைத்தான் வந்துருச்சுப்பா, அப்போ அல்லாஹ்வுக்கு பயந்துக்கிடுங்கப்பா, அல்லாஹ்வுடைய பிடியிலேருந்து பாதுகாத்துக்கிடுங்கப்பா, அல்லாஹ் அவங்கள காப்பாற்றணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி, உலகம் என்ன நிலைமைக்கு ஆகிடுச்சு, முதல்ல ஒரு ஏரியாவுக்கு ஒரு டிவி இருந்தது போக, தெருக்கு ஒரு டிவி போய், வீட்டுக்கு ஒரு டிவி போய், டிவியெல்லாம் பார்க்குறதில்ல இப்போ மக்கள். இருந்தலை எல்லாம் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து டிவிலையாவது வாரத்தில் ஒரு நாள் அவன் வானிலைக்கு டிவிக்காரன் என்ன ஒரு படத்தை போடணும்னு நினைக்கிறான்னா அதை தான் போடுவான். நம்ம விருப்பப்பட்டதை பார்க்க முடியாது, தலைவீதி அதை பார்த்துட்ருக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. விஞ்ஞான வளர்ச்சியாகி உலகத்தில் எதை பார்க்கணுன்னாலும் சரி உள்ளங்கையில் உட்காந்து பார்க்கலாம். பசங்களை எல்லாத்தையும் மண்ணாக்கிட்டு இருக்கிறாங்க. தெரு பாருங்களேன், எந்த தெருவுனா போய் பாருங்கள், 10 பசங்க ஒன்றா உட்காந்துருக்காங்க, கேக்குன்னு அவனுக்குள்ளே விளையாண்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. ஆக நம்மளை எல்லாத்தையுமே அடிமையாக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக செல்ஃபோனில் மயங்கி போய் அப்படி ஒரு நாசமான சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் அப்படி ஒரு சூழல் சொன்னாங்க சாச்சா. அப்போ இந்த சூழலை அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அதனால் எந்த விதமான பலா முசீபத்துலையும் நம்ம சிக்காமல் சதா நாம் செய்யக்கூடியது காலையிலேருந்து இரவு வரைக்கும் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்லாம் பாவம்னே இல்லாத அளவுக்கு நம்ம செய்கிறது எல்லாமே நன்மையான காரியம்தான்ற மாதிரி
ஒரு மனநிலைக்கு நம்மளை உருவாக்கிட்டாங்க. அந்த காலத்தில் வாரத்தில் ஒரு நாள் டிவி பார்த்துட்டு வந்துட்டு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாச்சா கிட்ட உட்காந்துட்டு இருப்போம். எப்போ அந்த பையன் வரலையே, போய் கூட்டிகிட்டு வா, வீட்டில் உட்காந்துருக்கான் பாருன்னு. அப்படியே பார்த்தா பையன் இருக்க மாட்டான். அப்போ டிவி பார்க்குற இடத்துல எங்கேயாவது இருக்கான போய் பிடிச்சிட்டு வான்னுவாங்க. பிடிச்சிட்டு வந்துப்பா உட்காரு, அங்கெல்லாம் போகக்கூடாது சைத்தானது அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வைப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு அரவணைச்சிக்கிட்டு கோழி கொழிஞ்சிங்களை எப்படி அரவணைக்குமோ அந்த மாதிரி நம்மளை அரவணைச்சிக்கிட்டு இருந்தாங்க சாச்சா. ஆனால் இப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னு அப்பாக்கே தெரியல, அப்பாக்கே தெரியாததெல்லாம் இவனுக்கு தெரியுது. இப்போ அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஆகிடுச்சு. அல்லாஹ் நம்மளே பாதுகாக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை அல்லாஹ் நல்ல தக்தீராக்கி தரணும். ஏன்னா இப்போ வந்து செய்யக்கூடிய அமல்கள் அனைத்துமே பாவமான காரியமாகவே நிறைஞ்சிட்டு இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும். ஏன்னா பாவன்றது, பாவமான காரியம் செய்கிறது ஒரு பக்கம், நம்ம செய்கிறது பாவமாக இல்லையானே தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. நம்ம செய்கிறது எல்லாமே நன்மைனே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்போ டிவி பார்க்குறாங்க, செல்ஃபோன் வச்சு படம் பார்த்துட்டு இருக்கான் பிள்ளை. இப்போ எல்லாருடைய மனநிலை என்ன தெரியுங்களா, ஒரு பையன் வீட்டில் உட்காந்து இப்படியே ஒரு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான், செல்ஃபோனில் ஏதோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வைக்கிறேன். அதெல்லாம் ஏதோ பாவம் அவன் உட்காந்து செல்ஃபோனை உட்காந்து அவன் நோண்டிகிட்டு இருக்கானே, அந்த கோபம் தான் மக்களுக்கு வருதே தவிர அது பாவமான காரியம் செஞ்சிட்டு இருக்கான்ற சிந்தனையே இல்லை. ஏன்னா அது பாவமே இல்லைன்ற மனநிலைக்கு வந்தாச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிள்ளைகளுக்காக நாம் செய்ய வேண்டியது நாம் வந்து துவா செய்யணுன்னாங்க. முதல் விஷயம் பிள்ளைகளுடைய தக்தீர் நல்ல தக்தீர் ஆகணும்னு துவா கேட்க சொன்னாங்க. அடுத்த விஷயம் என்ன சொன்னீங்களா, அதுக்கு முன்மாதிரியாக நம்மளை வாழ்ந்து காட்ட சொன்னாங்க. நாம் கரெக்டாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்க கரெக்டாக இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பேணணும். அதை மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். சதா நம்ம நாவில் இருந்து செலவாத்து வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் சிந்தனையில் வரணும். இந்த 1 மணி நேரம் இப்போ இஷா தொழுதமா, அந்த இஷாலேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பாவம் செஞ்சோம் அதை நினச்சி இஸ்திக்ஃபார் பண்ணுங்கள். சுபுக்கு எழுந்திருச்சிங்களா, இரவில் என்ன பாவம் செஞ்சோம் அதை நினச்சி இஸ்திக்ஃபார் செய்யுங்க. காலையில் நாஷ்டா திங்கிறீங்களா, நாஷ்டா சாப்பிடும்பொழுது இன்றைக்கி சுபுலேருந்து நாஷ்டா வரைக்கும் என்னென்னலாம் பாவம் செஞ்சோம் அப்பப்போ ஃபைல் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு கடையில் போய் சரக்கு வாங்கிட்டு வரீங்க, காலையில் வாங்கிட்டு வந்துட்டீங்க, மத்தியானம் திருப்பி போகும்போது என்ன பண்ணணும், அந்த கணக்கு கொடுத்துரும்ப்பா, அந்த பழைய கணக்கு முடிஞ்சிச்சுப்பா, பிடிப்பா, இப்போ இது வரைக்கும் தான் பாக்கி அப்படின்றமல்ல. அந்த மாதிரி செய்யக்கூடாது, சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. அந்த மாதிரி அப்பப்போ அல்லாஹ்கிட்ட பாவத்தை மன்னிப்பு கேட்டுருங்க. இப்போ நம்ம பாவ மன்னிப்பே தேடுறதே இல்லை. ஏன்னா பாவன்ற சிந்தனையே இல்லை. நம்ம எல்லாமே பரிசுத்தமான தொப்பி போட்டிருக்கோம், ஒரு ஜிப்பா போட்டிருக்கோம், அப்பா போட்டிருக்கோம், பள்ளியாசல் வந்துட்டு போயிட்டா எல்லாம் இப்போ அவர் பள்ளிக்கு தொழுவ போகிறவர்ப்பா, அவர் வந்து பெரிய சூஃபி ஞானி நல்லவர் பெரிய உத்தமர் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே தவிர அல்லாஹ் இடத்துல போனால் தான் தெரியும் யாருடைய கதி என்ன, யாருடைய நிலைமை என்னன்னு சொல்லி. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அதனால் அல்லாஹ் இடத்துல மன்றாடி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம போன வாரம் சொன்னோம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கை வாழணும்னு சொல்லி. போன வாரம் நம்ம பேசினோம் லா இலாஹ சதா தேவையை புதுசு அல்லாஹ் தவிர யாருன்னு உங்களுடைய சிந்தனையில் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹா மாறிடும்னு சொன்னோம். யாரெல்லாம் அந்தந்த சிந்தனையில் இருந்தீங்க? உங்கள் எல்லோருடைய மனநிலையும் அப்படி தான் இருந்ததா? ஒவ்வொருவருமே இப்போது நீங்கள் வந்து நம்ம இங்கே பேசுகிறது என்ன தெரியுங்களா, நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. நாம் வந்து இந்த மஜ்லிஸு மற்ற மஜ்லிஸை போல் கிடையாது. இந்த மஜ்லிஸ் வந்து அவுலியாக்கள் ஆரம்பித்த மஜ்லிஸு, மகான்கள் ஷேகுமார்கள் துவக்கி வச்ச மஜ்லிஸு. இந்த மஜ்லிஸுக்கு வந்துட்டு போனால் நாம் அல்லாஹ் இடத்துல நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டவராக பரிசுத்தமானவராக மாறிடணும். அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தத்துக்குரியவராக நம்ம மாறிடணும். சதா நம்ம கல்பில் அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனை தான் இருக்கணும். நம்முடைய தேவைகள் எல்லாம் அல்லாஹ் இடத்துல கேட்கணும், அல்லாஹ் இடத்துலே பெற்றுக்கிடணும். அல்லாஹ் இடத்துல கேட்கறது மட்டும் இல்லை, அல்லாஹ் இடத்துலேருந்து பெற்றுக்கக்கூடிய சூழல் எப்படி, அந்த வாழ்க்கை வாழ்கிறது எப்படின்னு தான் ஷேகுமாரன் கையை பிடிச்சா அவங்க அதை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு கணப்பொழுதும் சரி நம்மளை சிந்தனையில் யாரெல்லாம் என்னை தண்டிச்சிடாதே அல்லா, நான் பாவி அல்லா, என் பாவத்தை மன்னிச்சிடியா அல்லா அப்படின்னு சொல்லி அல்லா இடத்துல சதா இஸ்திஃபார் கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் நம்மளை சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை சலாமதாக வச்சுட்டு இருக்கிறான்னா நாம் செஞ்ச நன்மை அல்ல, நாம் வந்து ஏதோ பாக்கியம் செஞ்சுருக்கிறோம், ஏதோ பெரிய நன்மை செஞ்சுட்டு இருக்கிறோம், நாம் வந்து சதகா செஞ்சிட்டோம், அதனால தான் நம்மளை எல்லாம் நல்ல மாதிரி வச்சுருக்கான். அப்படியெல்லாம் சிந்திச்சிடாதீங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். நாம் செய்யக்கூடிய அந்த செயல்கள் அமல்கள் கபூலாச்சான்றது ரெண்டாவது விஷயம்.
அது 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 நம்ம செய்யக்கூடிய அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற நியாமத்துக்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எதுவுமே ஒரு ஒரு கடுகளவுக்கு அது ஈடாகாது. அல்லாஹ்வுடைய கிருபை ரஹமில் தான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் சதா அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் நம்ம பள்ளிக்கு வரக்கூடிய பாக்கியம், சலாவத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கொண்டு எனக்கு நீ நசீபாக்கி கொடுத்துருக்கிற, அல்லாஹ் என்னை சந்தோஷமாக வச்சுருக்கிற, சலாமத்தாக வச்சுருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. அது உங்களுடைய வாழ்க்கை முழுக்க பாவ மன்னிப்பு தேடுறது, சலவாத்து ஓதுறதா இருக்கணும். அதாவதுங்க, ஐவேளை தொழுகிய எந்த சூழல்லையும் விட்டுறாமல் பாதுகாத்துக்கிடுங்க. நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இதெல்லாம் கடமைகள் ஆகும்போது அது கடமை. அது வாய்ப்புள்ளவர்கள், வசதி உள்ளவர்களுக்கு அது கடமை, அது அடுத்த கட்டம். ஆனால் உங்கள் உடல்லையே ஐநாக கடமையாக்கப்பட்டது எதுன்னா தொழுகை. களிமா சொன்னால் தான் முஸ்லீம் ஆக முடியும். நம்ம களிமாலே என்ன சொல்லி உள்ளே வரோம்? சர்வகோடி சிருஷ்டிகளின் சர்வகோடி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. இதை சொல்லி தான் நம்ம மூமின் ஆகியிருக்கிறோம். அப்போது அந்த சொல்ல நம்ம களிமா சொல்கிற வழிமுறை என்னென்னா, நாவை கொண்டு மொழிவது, கல்வை கொண்டு மெய்ப்பிப்பது. கல்பில் உண்மையாக அதை நம்பி வாழணும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம கல்வை கொண்டு மெய்ப்பிப்பதுன்னா எப்படி? என் தேவைகளை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான்றதில் நாம் நிலைப்பாடாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து அல்லாஹ் நம்ம கடமையாக்கின ஐவேளை தொழுகிய நியமமாக தொழுகக்கூடியதாக இருக்கணும். அதே போல் மனிதர்களுக்கு மனிதர் யாருக்கும் துரோகம் செய்யாமல், யாருடைய மனசையும் நோகடிக்காமல் வாழக்கூடிய விஷயத்தை என்ன அல்லாஹ் ரொம்ப கட்டாயப்பட்டு சொல்கிறான். யாரும் அடியாருக்கு செய்யக்கூடிய துரோகத்தை அந்த அடியார் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்றான். அதனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த ஒரு நிலைப்பாடுகளில் வராமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். யாருக்கும் யாரும் தீங்கு செஞ்சிடக்கூடாது. இன்னல்லாஹ் லா யஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யஃபிரு மா தூன ஸாலிக. அல்லாஹ் தான் நாடியவர்கள் ஷிர்க்கை தவிர எல்லாம் எல்லாத்தையும் அல்லாஹ் தான் நாடியவருக்கு மன்னிப்பன்றான். ஆனால் ஷிர்க் அல்லாஹ் எப்போ மன்னிப்பான் தெரியுங்களா? களிமா சொல்லிட்டா மன்னிச்சிருவான். என் தேவையை அல்லாஹ் தான் பூசிறான்றதை கபூல் பண்ணிவிட்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா கஃபாராக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது. அதனால் நீங்கள் சதா ஐவேளை தொழுகை நியமமாக தொழுங்க. எந்த அடியாருக்கும் துரோகம் செஞ்சிடாமல், எந்த அடியாருடைய மனசையும் புண்படுத்திடாமல், எல்லோரு இடத்துலையும் விட்டு கொடுத்து அமைதியான முறையில் போங்க. இந்த நிஸ்பத் கோவப்படுதா, அந்த நிஸ்பத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உஜூதன் நீதான் அல்லாஹ் ஐனா இருந்து அங்கே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் அல்லாஹ்வை ஷுஹூத் பண்ணுங்கள். மௌலாவை பாருங்கள், ரப்பே நீ தான் அல்லாஹ், அந்த இடத்துல இருந்து அவனுக்கு கோவத்தை கொடுத்தது நீ தான். உன்னுடைய கோவத்தை கொண்டு தான் அவன் பார்த்தான், உன்னுடைய கோவத்தை கொண்டு தான் அவன் பேசுகிறான், உன்னுடைய கோவத்தை கொண்டு தான் கோவப்படுறான். எதுவாக இருந்தாலும் உன்னுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது அல்லான்னு சொல்லி ஒவ்வொரு சிருஷ்டிலையுமே மௌலாவை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா சர்வகோடி சிருஷ்டிகளின் சர்வகோடி தேவை அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறான். எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நாம் யாரிடத்துலையும் கோவப்பட்டு யார் மனசையும் புண்படுத்திக்கிட்டு எந்த விதமான பிரச்சனையும் ஈடுபடாமல் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. இப்போ இன்னல்லாஹ் மஅ ஸாபிரீன், பொறுமையாளர் கூட அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர் கூட அல்லாஹ் பஷீர் ஸாபிரீன், பொறுமையாளருக்கு சுப செய்தி சொல்லுங்கன்றான். அதனால் இன்னொன்று தாழ்வு மனப்பான், யாரையும் மட்டப்படுத்தி பார்க்குறது. இவன் ஏழப்பட்டவன், இவனுக்கு என்ன, இப்போ மக்கள் எப்படி மதிக்கிறாங்களா? பொருளாதாரம் யார்கிட்ட இருக்குதோ, பண வசதி வாய்ப்பு சொத்து சுகம் யார்கிட்ட இருக்குதோ அவன் தான் மதிப்புக்குரியவன்ற நிலைக்கு வந்துருச்சு. இஸ்லாத்தில் சொத்து சுகம் நிறைய இருக்கிறவன் மதிப்புக்குரியவன் இல்லை. தக்வால யார் உயர்வாக இருக்கிறாங்களோ, இறையச்சத்தில் யார் அல்லாஹ் இடத்துல யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் யார் சொல்கிறாங்க அவர்கள் தான் உயர்வானவர்கள். யார் எல்லாம் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் உயர்வானவர்கள். அதனால் இன்ஷா அல்லாஹ் யாரையுமே ஏற்றத்தாழ்வாக பார்க்காதீங்க. யார் இவங்க ஏழப்பட்டவ அந்த மதிப்பு குறையாக பார்க்குறது, செல்வந்தரை பார்த்தா கொஞ்சம் எழுந்துருச்சுன்னா அவனுக்கு அதிகப்படியாக மரியாதை, அப்படி அல்ல. ஒவ்வொரு சிருஷ்டிலேருந்து இருந்து நம்ம அல்லாஹ் தஆலா குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸில் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில் மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ் தஆலா செல்வந்தராக்கிறதும் சரி, ஏழையாக்கிறதும் சரி, கண்ணியம் கொடுக்கறதும் சரி, இழிவை கொடுக்கறதும் சரி, எல்லாமே அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறதான் தவிர அதனால் யாரையும் செல்வத்தில் குறைவாக இருக்காங்கன்னு சொல்லி யாரையுமே குறைச்சி இடப்பட வேண்டாம். எல்லோருக்கும் கண்ணியம் செலுத்துங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க, யாரையும் மனசையும் புண்படுத்திடாமல் பாதுகாத்துக்கிடுங்க. உங்கள் நாவில் சதா சலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் உருவாக்கிங்க. எந்த நேரம் சலவாத்து ஓதுறீங்கன்னாலே அல்லாஹ் இடத்துல நீங்கள் நெருக்கமாகிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பொறுத்த உங்களுக்கு நெருக்கமாகிட்டு இருக்குன்றத நீங்கள் விளங்கிக்கிடுங்க. அதே மாதிரி இஸ்திக்ஃபார் எந்த நேரம் சதா அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கணப்பொழுதும் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அவர்களை விட முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க. அல்லாஹ் தஆலா உன்னுடைய தர்ஜா இந்த அளவுக்கு இருக்கா, ஏல இன்னும் நீ இதை விட பெரியவனா, இதை விட பெரியவனா அப்படி நினச்சி இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அப்போ
அவர்களே அப்படி செய்யும் பொழுது நாமெல்லாம் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள். நாம் சதா 24 மணி நேரம் இல்லை, அல்லாஹ்கிட்ட 48 மணி நேரம் வாங்கி வச்சு நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சால் கூட ஈடாகாது. அவ்வளோ பெரிய பாவமாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா நம்ம பாவத்தை மன்னிக்கிறான்னா அவனுடைய கிருபையை கொண்டு தான் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் நீ ரஹ்மானாக இருக்கிற, நீ கஃபாராக இருக்கிற, என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், நான் பாவம் செய்யாமல் என்ன நீ பாதுகாத்துக்கையா அல்லாஹ், உன்னுடைய கிருபையை எனக்கு நீ நசீபாக்கி கூடிய அல்லாஹ், உன்னுடைய கிருபையில் தான் அல்லாஹ் என்னுடைய வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அல்லாஹ் ரப்பே இறக்கமுள்ள நான் என்னன்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல பேசிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இஸ்திக்ஃபாரு சலவாத்து, அதே மாதிரி நம்மளுடைய மூச்சு பேச்சு ஷேக் நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. சதா அல்லாஹு அல்லா ஜிக்கரில் இருக்கணும்னு. ஒவ்வொரு கணப்பொழுதும் நம்மளோட மூச்சு அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லான்னு சொல்லியே நம்ம மூச்சு போகிறது வருது, முழுக்க முழுக்க அல்லாஹாக இருக்கணும். இந்த உலகம் அற்ப உலகம், இந்த உலகத்துக்காக நாம் மறுமையுடைய வெற்றி உலகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் நம்முடைய மூச்சு பேச்சு எல்லாமே அல்லாஹு அல்லாஹுவாகவே இருக்கணும். அதே மாதிரி களிமா ஓதுங்க. களிமா ஓதுறதுன்னா ஏதோ லாயிலா இல்லை லாயிலா இல்லை லாயிலா இல்லைன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 500 தடவை 1000 தடவை 5000 தடவை 10000 தடவை 1,00,000 தடவை ஓதுறவங்களாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது கணக்கல்ல. அந்த 1,00,000 தடவை ஓதுறத அல்லாஹ் விரும்பலை. அந்த களிமாவுடைய வாழ்க்கை வாழ்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். களிமாவுடைய வாழ்க்கையை விளங்குறது அல்லாஹ் விரும்புகிறான். களிமாவுடைய அழியக்கூடியவராக இருக்கணும். நாமுடைய ஒவ்வொரு கணப்பொழுதும் களிமாவுடைய விளக்கத்தோடு இருக்கணும். நாம் எது நடந்தாலும் சரி, இந்த டீ கொடுத்தாங்களா மௌலா, இந்த டீயை நீ தான் எல்லாம் கொடுத்த, பிஸ்கட் கொடுத்தாங்க சலாத்து மஜ்லிஸ் போது அல்ஹம்துலில்லாஹ், இந்த பிஸ்கட்டை எனக்கு சாப்பிட வச்ச ரப்பே, இந்த தொண்டைக்குழி வரைக்கும் போனது, தொண்டைக்குழிக்குள்ள எத்தனை பேர் சிக்கி நின்னதெல்லாம் இருக்குது யா அல்லாஹ், சலாமத்தா உள்ள அனுப்பி சலாமத்தா ஜீர்ணமாக்க வச்சே ரப்பே, லா இலாஹ இல்லல்லாஹ், என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ், உன்னை தவிர யாரும் இல்லை அல்லாஹ் ரப்பே, எனக்கு இந்த இடத்துல சலாமத்தா உட்கார வச்சு நான் ஓதிக்கிட்டே இருக்கிறேன். மூச்சு உள்ளே போகுது வெளியே வருது, உள்ளே போகுது வெளியே வருது, உள்ளே போக வச்சது வெளியே வர வச்சது ரப்பே, நீ தான் இல்லை இந்த ஐநா இருந்து எனக்கு இந்த மாதிரி மூச்சை போக வர அல்ஹம்துலில்லாஹ் சலாமத்தா என்ன நீ வச்சிருக்கிறியா அல்லாஹ், என் தேவையை நீ தான் எல்லாம் பூ செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, ஒவ்வொரு நேரமும் சரி, ஒவ்வொரு கணப்பொழுதும் சரி லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கணுமே தவிர லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ வாயில சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அதை வந்து ஒரு ரேடியோ போட்டு விட்டோம்னா அந்த ரேடியோ மணிக்கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாவது இடையில கேப் போடுவீங்க. அந்த ரேடியோவாது என்னங்க ரெக்கார்டிங்கில் போட்டு விட்டா சில வீடுங்களில் பார்த்துருக்கலாம் அல்லாஹூ அல்லாஹூ சொல்லிக்கிட்டு இருக்கு பாருங்க. எதுக்கு அது பார்க்கும்போது நம்ம அதில் சில நேரங்கள் மறந்துட்டு இருந்தால் கூட அந்த சவுண்டை கேட்டோம்னா நமக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வரணுன்றதுக்காக நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சில ரெக்கார்டிங்லாம் இருக்குது, போட்டு விட்டா காலையில் நைட்டு வரைக்கும் 24 மணி நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது சொல்கிறதுனால என்னங்க நன்மை? அதனால் நீங்கள் லாயிலா இல்லைல்ல லாயிலா இல்லைன்னு எந்த விளக்கமும் இல்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஏ ரப்பே நீ தான் யாரெல்லாம் என் தேவையை புடிச்சிற அப்படின்ற சிந்தனை இல்லாமல் நீங்கள் லாயிலா இல்லை லாயிலா இல்லைன்னு காலையில் நைட்டு வரைக்கும் ஒப்பாரி வச்சா அது என்ன பிரயோஜனம்? அப்படி அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது உங்கள் சிந்தனையில் வந்துடணும், யா ரப்பே மௌலா என் தேவையை நீ தான் எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, என்னை அல்ஹம்துலில்லாஹ் என்னை சலாமதாக வச்சுருக்கிற, என்னை சந்தோஷமாக வச்சுருக்கிற, எனக்கு பிள்ளைக்குட்டி பாக்கியத்தை கொடுத்த, திருமண பாக்கியத்தை கொடுத்த, எல்லா விதமான பாக்கியத்தை நீ கொடுத்த அல்லாஹ், வீடு வாசலை கொடுத்துருக்குற சந்தோஷம். இதை விட பெரிய பாக்கியம் கிருஷ்ணாபட்ட முஹல்லால பிறந்ததே மிகப்பெரிய பாக்கியங்க. இந்த மஸ்ஜிதில் வந்து தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சது பாருங்க. இது ஷேகுமார்கள் குடியிருந்த மஸ்ஜிது, ஷேகுமார்கள் வாழ்ந்த மஸ்ஜிது, ஷேகுமார்கள் சதா அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுன மஸ்ஜிது. இந்த மஸ்ஜிதில் வந்து இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்வது மிகப்பெரிய பாக்கியங்க. இந்த மாதிரி நசீபை எனக்கு கொடுத்த அல்லாஹ். இந்த சலவாத்து மஜ்லிஸு இங்கே வாரம் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையானா சலவாத்து மஜ்லிஸு, காலையில் சலவாத்து நாரியா, சாயங்காலம் தப்சீரு, அது மாதிரி வெள்ளிக்கிழமை மஜ்லிஸு, தௌபா மஜ்லிஸு, இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு மஜ்லிஸ் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. மற்ற இடங்கள்ல ரொம்ப குறைவாக இருக்குது. இங்கே நடக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மஜ்லிஸில் முழுக்க அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையை தான் கொண்டு வரதுக்கு உண்டானதை பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஜ்லிஸில் நாம் கலந்து கொள்வது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்குது. இந்த மஜ்லிஸில் அல்லாஹ் தஆலா தன்னை பொருந்திக்கணும்னு நான் மட்டும்தாங்க இந்த மஜ்லிஸில் வந்து உட்கார முடியும். ஸலவாத்து மஜ்லிஸில் உலகத்தில் எங்கே நடந்தாலும் சரி நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு கொண்டாட்டம் வந்துடணும், குதூகலம் வந்துடணும். ஸலவாத்தை காதில் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு ஒரு தனி சந்தோஷம் பொங்கிட்டு வரணுங்க. என் நாயகத்து மீது நம்ம உயிருக்கு மேலாக லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். யார் ஒருத்தர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கும் மேலாக நேசிக்கலையோ அவர் மூமினே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மூமினே கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன்னா, ஒருத்தரை உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன்னா அவங்க தொப்பி போட்டதை பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தொப்பி போடுறதுக்கு தோணும்.
அவர்கள் தாடி வச்சிருக்கிறத பார்த்தா அவர் உயிருக்கு மேலே நேசிக்கணும்ல. ஆட்டோமேட்டிக்காக தாடி வலிக்க தோணுமா? அவரை பிடிக்கலன்னா தாடி வலிச்சுட்டு வந்துடுவோம். அப்போ தாடி வைக்கணும். என் நாயகத்தை உயிருக்கு மேலே நேசிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் தாடி வச்சிருவோம். என் நாயகத்தை உயிருக்கு மேலே நேசிக்கிறேன், என் நாயகம் என்னென்னலாம் செஞ்சாங்க, என் நாயகம் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, என்னெல்லாம் கேள்விப்படுறோமோ அப்படியெல்லாம் வாழ்வோம். ஏங்க ஒரு பெரிய மகான் சஹாபின்னு நினைக்கிறேன், தடிபீஸ் பழம் திங்கிறதுக்காக வெட்ட போகிறாங்க. என் நாயகம் இப்படி வெட்டியிருப்பாங்களா, இங்கேருந்து வெட்டியிருப்பாங்களா, கீழ்ப்பகுதியாக வெட்டினாங்களா மேல் பகுதியாக வெட்டினாங்களான்னு தெரியலன்னு யோசிச்சு வெட்டாமே திங்காமல் விட்டுட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய இஷ்கு பாருங்கள். அப்போ நாயகம் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களோ அப்படியே வாழ்கிறதுக்கு உயிருக்கு மேலாக யாருக்கு நேசிக்கிறோமோ அவர்களுக்கு தாடியில் கை வைக்க மனசு வருமா? உயிருக்கு மேலாக நேசிக்கிற போது தலையை திறந்து போட்டு அலைவோமா? உயிருக்கு மேலாக நேசித்தா என் நாயகம் எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அப்படி வாழணும். உயிருக்கு மேலாக நேசிக்கும் பொழுது சலவாத்து மஜ்லிஸா நான் வரேன் ஓடியே போயிடணும். அப்போ உயிருக்கு மேலே நம்ம நேசிக்கிறோம்ன்றதுக்கு அடையாளம் என்னென்னவோ அத்தனையும் நாயகத்து மேலே இஷ்கில். இங்கே நம்மளுடைய மஜ்லிஸே என்ன தெரியுங்களா, ஆஷிக்க ரசூல் இஷ்கு தாங்க. இஷ்கு வேணும். முதல்ல அல்லாவை நேசிக்கிறோமா, ரசூலுல்லாவை நேசித்தாலே போதுங்க, உலகத்தில் எல்லாமே நம்மளை தேடி வந்துடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்தை உயிருக்கு மேலே நம்ம நேசிக்கணும். கலிமாவுடைய வாழ்க்கை வாழணும். சதா மௌலா 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 நீ தான் யாரெல்லாம் தேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த சிந்தனையிலே இருக்கணும். யா அல்லா ரப்பே நான் உன்னுடைய சிந்தனையை விட்டு சில நேரங்கள் நினைவு இல்லாமல் இருந்தேன். அல்லா இஸ்திக்ஃபார் செஞ்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ், வெறும் வாயில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்கிறது அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்லை, தப்பை உணர்ந்து விளங்கி யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் விளங்கி பாவம் மன்னிப்பு தேடணும். நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்ற வார்த்தை சொல்லாட்டாலும் பரவாயில்ல, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். ஒழு செய்கிறீங்களா கை கழுவுங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஊது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் எல்லாம் சொல்கிறோமா, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். மூஞ்ச கழுவுறேன் யா அல்லாஹ், இதோட இந்த கண்ணை நான் என்னென்ன பாவம் செய்யணும் அத்தனை நீ நீக்கிறியா அல்லாஹ். காதை கழுவுறீங்களா யா அல்லாஹ், இந்த காதில் என்னென்ன தீங்களாக கேட்டனோ அத்தனை நீ வெளியாக்கி மன்னிச்சிரியா அல்லாஹ். அதே மாதிரி வாயை கொப்பளிக்கும் போது யா அல்லாஹ் இந்த வாயில் என்னென்னலாம் தீய பேச்சுகள் பேசணுனோ யாரெல்லாம் தவறாக பேசணுனோ அத்தனையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். என் நாயகம் வாயை கொப்பளிச்சாங்க, நான் வாயை கொப்பளிக்கிறேன். இந்த வாயில் கொப்பளிக்கிறதோட என் வாயிலிருந்து அசுத்தமான பேச்சுகள் என்னென்ன பேச அந்த இடத்த நீ கழுவி அந்த இடத்த பரிசுத்தமாக்கிறியா அல்லாஹ். இப்படி ஒவ்வொரு கால கழுவும் சரி தீய விஷயத்துக்காக நான் நடந்து போனேன் அதை மன்னிச்சிரியா அல்லாஹ். எதெல்லாம் செய்கிறோமோ அத்தனையிலையும் மௌலாவுடைய சிந்தனையை கொண்டு மௌலாவுடைய உணர்ச்சியிலேயே அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடிய நிலைமையிலேயே யா அல்லாஹ் நீ தான் என் கூட இருக்கிற அப்படின்னு சொல்லி மௌலா கிட்ட பேசிக்கிட்டே நம்ம வாழ்க்கை வாழணுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் கிட்ட பேசணுங்க. மனைவி வந்தாங்களா, மனைவியில இருந்து யா அல்லாஹ் உஜூதன் நீ தான் யா அல்லாஹ் இன்னைக்கு வந்து நிற்கிற, அவங்கலேருந்து அந்த தேவையை நீ தான் யா அல்லாஹ் பூர்த்தி செய்கிற. என் பிள்ளை இருக்குதா, பிள்ளையிலேருந்து நீ தான் யா அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்கிற. நேர்ச்சை கொடுக்குறாங்களா, அந்த நேர்ச்சையில் உணவுல இருந்து நீ தான் யா அல்லாஹ் என் பசியை போக்குற. அந்த உணவு போக்கலை, தண்ணி தாகத்தை போக்கலை, மௌலா அதில் ஐநா இருந்து நீ தான் யா அல்லாஹ் இந்த தாகத்தை நித்திக்கிற. ரப்பே நீ கிருபியாளன் யா அல்லாஹ், நான் உன்னை மறந்துக்கிட்டு இருக்கிறேன் யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ். இஸ்திக்ஃபார் கலிமாவுடைய வாழ்க்கை, சலவாத்து இந்த மூணையும் பிடிச்சிக்கிடுங்க. நாலாவது அல்லாஹு அல்லா ஃபாசன் ஃபாசி சிக்கர். அல்ஹம்துலில்லாஹ் இதை மட்டும் வளமையாக வச்சுக்கிடணும். ஐவேளை தொழுகிறது யாரையும் மனசையும் நோக்கடிக்காமல் இப்படியே இருந்தால் போதுங்க, அல்லாஹ்வுடைய விலாயத்தை நமக்கு வாஜிபாயிடும். அல்ஹம்துலில்லாஹ் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கேட்கும்போது இப்போ எனக்கு நசீபாக்குனியே அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்குர் கேட்டுருங்க. இனி வாழ்க்கை முழுக்க இந்த ஜிக்கரில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லான்னு கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ்ன்றதை நீங்கள் சொல்கிறது கூட எதையுமே தஸ்பீகாக செய்யக்கூடாது. தஸ்பீனா 100 தடவை அல்லா 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 சொல்கிறது அது தஸ்பீகாக போயிடும். அல்லாஹ் அதை அழைக்கிறேன் பாருங்க, சுப்ஹானல்லாஹ் நீயே பரிசுத்தமானவனி அல்லான்னு அந்த விளங்கி சொல்கிறேன் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் உனக்கு தான் யா அல்லாஹ். விளங்கி சொல்கிறேன் பாருங்க. இந்த விளங்கி சொல்கிறதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். உள்ளச்சத்தோட உருகுதலோட ரப்பே என் தேவையை நீ தான் எல்லா பூ செஞ்சுட்டு இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த விளக்கத்தோடு சொல்கிறது தான் ஈமானு. அல்லாஹ் கிருபை செய்வா. வாழ்நாள் முழுக்க களிமாவுடைய வாழ்க்கை வாழணும், களிமாவுடைய சிந்தனையிலே இருக்கணும், களிமாவிலே அர்ப்பணமாகி களிமாவிலே அழிஞ்சு போகணும். அல்லாஹு தஆலா நம்முடைய படைச்ச நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு முழுக்க களிமாவாகவே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த செயலில் ரப்பே நீ தான் எல்லாம் சத்தியமா நீ தான் எல்லாம் என் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற யா அல்லாஹ். ஒன்றை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் கிடையாது யா அல்லாஹ். ரப்பே அப்படின்னு சொல்லி மௌலா கிட்ட பேசுங்க, மௌலா கிட்ட கொஞ்சுங்க, மௌலாவை நேசிங்க, மௌலாவை காதலிங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மௌலா பொல்லாதவன் கிடையாது, நம்முடைய மௌலா கோபக்காரன் கிடையாது, நம்முடைய மௌலா ரஹ்மான், நம்முடைய மௌலா 75க்கு மேலான கிருபையால நம்முடைய மௌலாவுடைய
கிருபை ரஹம் கரம்ல தான் நம்முடைய அத்தனை வாழ்க்கையும் சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் கிருபை செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஜிக்ர் செய்ய போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டே, யா அல்லாஹ் நான் பாவம் ரொம்ப பண்ணிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சியா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வை கூட வச்சு நம்மளே அல்லாஹ் இருக்கிறா. நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நம்ம கூடவே இருக்கிறான் அல்லாஹ். அதனால யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சியா அல்லாஹ், என் தேவைகளை நீ பூர்த்தி செய்யக்கூடிய இதாக இருக்கிற அல்லாஹ். உன்னை மறந்து நான் சிருஷ்டிகள்கிட்ட முஹ்தாஜ் ஆனையா அல்லாஹ், ஆனால் உன்னை மறக்காம ஒன்லே முஹ்தாஜ் ஆகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லான்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட மன்றாடி கேளுங்க, ஜிக்கர் செய்யுங்க. அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிடுவான். வாழ்நாள் முழுக்க இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லான்னு அதே சிந்தனையில் வச்சு கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கிருபை செய்வா. ஃபஅல மன்னஹு அஃலுல் ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். محمد رسول الله صلى الله عليه وسلم. أحد نبي المسلم وحبيب المسلم وشفيع المسلم صلى الله عليه وسلم. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى له بأن صلي عليه صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم اغفر مثل الثواب بما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم، وخصوصا إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. اللهم باركنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين. اللهم باركنا بركة واسعة، اللهم سلمنا سلامة واسعة، اللهم عافنا عافية واسعة، اللهم اعزنا عزة واسعة، اللهم اشف أمراضنا برحمتك يا أرحم الراحمين. اللهم طول حياتنا وحياة شيخنا وحياة أبوابنا وحياة أمهاتنا وحياة أولادنا وحياة أبنائنا وحياة أهل بيتنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم.
யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபை இல்லை நாயனே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், நண்பர்கள், தோழர்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்கள் பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே குறிப்பாக எங்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் முன் கபராளியாக ஆகிவிட்டார்களோ உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களுடைய கபர்களை நீ பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி உயர்ந்த தர்ஜாவில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்கள் வலிமார்கள் இளைஞர் நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்து அவர்களுக்கு நாயகத்துக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே எங்களை அனைவருக்கும் ஈமானில் உறுதியக்கூடிய அல்லாஹ், ஈமானுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், கலிமாவுடைய விளக்கத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே சதா உன்னிடத்துல முஹ்தாஜ் ஆகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், உன்னிடத்திலே தேவைகளை கேட்டு உன்னிடத்திலே பெறக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே ஐவேளை தொழுகை நியமமாக இஹ்லாஸாக முஹ்லிஸாக தொழுகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், மக்பூலான தொழுகையாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் கோடி கோடியாக ஜக்காத் சதகா செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், அதுக்குண்டான வசதியும் மனசையும் சூழலையும் அமைச்சக்கூடிய அல்லாஹ், குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபுக்கு வந்து ஜியாரத் செய்யக்கூடிய சலாம் சொல்லக்கூடிய அவருடைய பதில் சலாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்கள் நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபை இல்லை நாயனே எங்கள் அனைவர்களுக்கு நீடித்தாயக்கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், செழிப்பான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், ஈமானுடைய வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சீமாந்தரமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், விலாயத்துடைய வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்கள் அனைவர்களையும் நீ பொருந்தி கொண்டு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கார்மானத்தை ஆரம்பிச்சுக்கியா அல்லாஹ். குறிப்பாக இந்த சலவாத் மஜ்லிஸில் இன்றைய தினம் எங்களை நீ கலந்து கொள்ள பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்த ரப்பே, இனி வாழ்நாள் முழுக்க இதனுடைய பொருட்டால பாக்கியத்தால் எங்களுக்கு இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த சலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் நேர்ச்சி வைத்தார்களோ, பொருளாகவோ பணமாக உடல் உழைப்பாக ஒத்துழைப்பாக யார் யாரெல்லாம் கலந்து கொண்டு நடந்து கொண்டார்களோ அவர்கள் அனைத்து நாட்டு திட்டங்களையும் நிறைவேற்றி அவர்களுக்கு நீ பரிபூர்ண சந்தோஷத்தின் சலாமத்தின் நிம்மதியை கொடுத்து அவருடைய துவாக்களெல்லாம் கபலாய் கொடுத்து அவர்கள் கோடீஸ்வரராக வாழ கிருபை செய்ய அல்லாஹ். மேலும் மேலும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபை இல்லை நாயனே எங்களில் யார் யாருக்கெல்லாம் உத்தியோகம் செய்யறாங்க உத்தியோகத்தில் பறக்க செய்ய அல்லாஹ், எங்களை தொழில் செய்யக்கூடிய தொழிலில் பறக்க செய்ய அல்லாஹ், எங்களுடைய வியாபாரத்தில் பறக்க செய்ய அல்லாஹ், எங்கள் வியாபாரத்தில் மென்மேலும் செழிப்பக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கிற தேடுகின்றார்கள் வேலை வாய்ப்பக்கூடிய அல்லாஹ், வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் மென்மேலும் ப்ரொமோஷனை கொடுத்து செழிப்பக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அரசாங்க உத்தியோகத்தை தேடக்கூடியவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை கூடிய அல்லாஹ், வெளிநாட்டு வாய்ப்பு தேடக்கூடிய வெளிநாட்டு பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், வெளிநாட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கை நிறைய பறக்கத்தை கொடுத்து அவர்கள் மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களில் யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகல எல்லோரும் திருமணம் பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே யார் யாரெல்லாம் திருமணம் வைத்திருக்கின்றார்களோ அவருடைய திருமணத்தை சலாமத்தான முறையில் சந்தோஷமான முறையில் நீயே நின்று நடத்திக்கூடிய அல்லாஹ். யார் யாரெல்லாம் கொமரு வச்சிருக்கிறார்களோ அந்த கொமரு நல்ல விதமாக கரையிடக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், அதற்குண்டான பொருத்தமான அழகிய ஜோடி பொருத்தத்தை நீயே தேடி தான் அமைச்சக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எந்த ஜோடி பொருந்துனா ஒழுங்காக சந்தோஷமாக வாழ அந்த ஜோடியை நீ அமைச்சக்கூடிய அல்லாஹ். நாங்கள் தேடினா சரியாக இருக்காதே அல்லாஹ், எது நல்லதுன்னு உனக்கு தெரியும் அல்லாஹ். நீயே அழகான முறையில் அமைச்சு கொடுத்து சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யாரெல்லாம் கொமுறு வச்சுட்டு சிரமப்படுறார்களோ அவர்களுடைய சிரமத்தை நீக்கி அவர்களை சலாமத்தாக்கி சந்தோஷமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாருக்கும் திருமணமாக எல்லோரும் திருமணம் பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், யார் யாரெல்லாம் குழந்தை இல்லை எல்லோரும் குழந்தை பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் குழந்தைக்காக முயற்சி செய்கின்றால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நல்ல விதமாக பிள்ளை பெறக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லொழுக்கமான பிள்ளைகளாக, அறிஞானமுள்ள பிள்ளைகளாக, புத்தி கூர்மையான பிள்ளைகளாக, படித்த பட்டதாரிகளா, ஹாஃபிதுகளா, ஆலிம்களா, ஆரிஃபீன்களா, முத்தகீன்களா, சாலிஹீன்களா, நல்லொழுக்கம் நிறைந்த நல்ல பாக்கியவான்களாக பிள்ளைகளை வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே பெரும் பெரும் டாக்டர்களாக, கலெக்டர்களாக, நீதிபதிகளாக, பெரும் பெரும் தக்தீர் உடையலாக, பெரும் பெரும் தலையெழுத்து நல்ல தலையெழுத்தாக வாழ அருள் புரிவாக அல்லாஹ். தீய செயலிலிருந்து ஈடுபடாமல் அவரை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், தீய பழக்கத்தில் உண்டு அவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். கெட்ட காரியங்களில் ஈடுபடாமல் அவரை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே இஸ்லாமிய பெண்மணிகள் எல்லாம் காஃபிரோட சூழ்ச்சியில் சிக்கிறாமல் நீ பாதுகாத்து கிருபை செய்யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே பெற்றோர்கள் எந்த பிள்ளைய திருமணம் செய்யறதுக்கு எந்த ஜோடியை தேடுறா அந்த ஜோடியை நீ அமைச்சக்கூடிய அல்லாஹ். பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே
எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சலாமத்தான வாழ்க்கையாக ஆக்கிறியா அல்லாஹ். யாரிடத்திலும் ஏமாந்துடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். அவர்களுக்கு நீயே பாதுகாப்பாக இருந்து அவர்களுக்கு நீயே துணையாக இரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எந்த விதமான நோய் நொடிகளும் எங்களுக்கு அணுகாமல் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் வியாதியஸ்தராக அந்த வியாதியை நீ குணமாக்கக்கூடிய அல்லாஹ். மருத்துவமனைய சோதனை விட்டு காப்பாத்திரியா அல்லாஹ். மருந்து மாத்திரை வேதனைகள் செலவினங்கள் மருத்துவமனையுடைய கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நீதிமன்றத்தினுடைய பிரச்சனைகளில் சிக்கிறாமல் எங்கள் வாழ்நாளை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். காவல் நிலையத்தில் எந்த பிரச்சனைக்கும் போகாமல் எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். ஆட்சியாளருடைய சூழ்ச்சியை விட்டு எங்களை காப்பாத்திரியா அல்லாஹ். ஆட்சியாளர் நல்ல ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். இஸ்லாமியர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லோ மக்களுக்கும் நீதி வழங்கக்கூடிய ஆட்சியாளர் அமைச்சக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பு கூடிய அல்லாஹ். உலகத்தில் அமைதியை கூடிய அல்லாஹ். சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இல்லாமல் சலாமத்தாம ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். அனைத்து மத சமுதாயத்தினர்களும் நல்லொழுக்கத்தோடு மனிதநேயத்தோடு ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எங்களை எந்த விதத்தில் நீ சோதிச்சிடாதே அல்லாஹ். சுனாமி, நிலநடுக்கம், பூகம், புயல், மழை போன்ற அனைத்து வகையான ஆபத்துகள், அனைத்து வகையான இயற்கை சீற்றங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்து உன்னுடைய கார்மானத்தில் எங்களை அரவணைச்சிக்க அல்லாஹ். ரப்பே, பாவமான காரியங்கள் ஈடுபடாமல் எங்களை நீ உன்னுடைய கிருபையை கொண்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கள் நாவில் சதா களிமா ஓதக்கூடிய நாவாகும், அல்லாஹ் அல்லாஹ் சிக்ர் செய்யக்கூடிய நாவாகும், வாழ்நாள் முழுக்க சல்வாத்து ஓதக்கூடிய நாவாகும். சல்வாத்து ஓதுறதுல ஒரு பெரிய குதூகலத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். சதா களிமாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னிடத்திலே எந்த தேவையை நாங்கள் உன்னிடத்துல கேட்கணும் அல்லாஹ். எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் நீ நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். எங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாத்தையும் நீ நீக்கி சந்தோஷமான முறையில் சலாமத்தான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் நிம்மதியும் கூடிய அல்லாஹ். வறுமையை விட்டு போக்கிறியா அல்லாஹ். பஞ்சத்தை விட்டு போக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ், எந்த விதமான முசீபத்துகளையும் எங்களை அணுகாமல் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். வானம் பூமியிலிருந்து எந்த பலாக்களும் வராமல் எங்களை நீ பாதுகாத்து சலாமத்தான முறையில் எங்களை அரவணைச்சிக்க அல்லாஹ். நபிமாறு வழிமாறு நல்லடியாக கூடுதல் எங்களை சேர்த்து அவர்களை நாங்கள் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ கிருபை செய்ய அல்லாஹ். இர்ஃபானுடைய ஞானத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே, எங்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். கிருபையில் நாயனே, உன்னுடைய கிருபையை ஆதரவு வச்சு நாங்கள் கேட்குறேன் அல்லாஹ். நாங்கள் எந்த துவா கேட்டாலும் கபூலாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், யாராக இருந்தாலும் கைவிடுவாங்க யா அல்லாஹ், நீ கைவிட மாட்டேயா அல்லாஹ். ரப்பே, ஒன்னிடத்துல ஆதரவு வச்சு கேட்குறியா அல்லாஹ். எங்களை துவா கேட்க வச்ச ரப்பே, எங்களோட துவாவை நீயே கபூலாக்கி எங்களை பொருந்துக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், முதியோர்களுக்கு உடல்ல ஆரோக்கியத்தையும் சிஹத்தையும் சலாமத்தையும் கண்ணியத்தையும் கூடிய அல்லாஹ். பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். முதியோர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் கண்ணியத்தையும் சந்தோஷத்தையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ரப்பே, எந்த விதமான மானக்கேடான விஷயங்களில் ஈடுபடாமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த விதமான அவமானமான காரியங்களில் ஈடுபடாமல் எங்களை நீ கண்ணியப்படுத்திறியா அல்லாஹ். கண்ணியத்துக்கு சொந்தக்கார ரப்பே, நீயே எங்களை கண்ணியப்படுத்தி நீயே எங்களை செல்வாக்கி சீமாந்தனமாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். கல்யாண பாக்கியம், பிள்ளைக்குட்டி பாக்கியம், பேரம் பேத்தி பாக்கியம், கொல்லு பேரம் கொல்லு பேத்தி பாக்கியத்தோடு அல்லாஹ் ரசூல் பொருத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். குறிப்பாக நாங்கள் வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தோடு உன்னுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து இறுதி காலத்தில் எங்களுடைய மூத்த காலத்தில் நாங்கள் அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கொண்டு எங்கள் மூச்சு பிரியும் பொழுது எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டுகொண்டு அவர்களை பார்த்த சந்தோஷத்தில் நாயகத்தை பார்த்துக்கிட்டே களிமா சொல்லிக்கிட்டு எங்கள் நாயகத்தை பார்த்த குதூகலத்தில் கொண்டாட்டத்தில் எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே எங்கள் ரூஹை கைப்பற்றி எங்கள் நாயகத்துக்கு கூடயே எங்களை சேர்த்துறியா அல்லாஹ். எங்கள் நாயகத்துக்கு கூடயே இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்கள் நாயகத்துக்கு ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்கள் நாயகத்தை நாங்கள் எங்கள் மூச்சு பிரியும் போது களிமா சொல்லிக்கிட்டு அந்த நேரத்தில் கூட எங்கள் நாயகத்து மீது செலவாத்து சொல்லிக்கிட்டே எங்கள் ரூஹை கைப்பற்றி அருள்புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், செலவாத்து ஓதணும்னு சொன்னாலே எங்களுக்கு அடி மனசுலேருந்து ஒரு சந்தோஷம் வரணும் யா அல்லாஹ். அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுத்து எங்களை நீ பொருந்திக்க அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் வ ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.